வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த 10 வருடத்துல இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் AUM 6 டைம்ஸ் வளர்ந்திருக்கு. கடந்த 5 வருடத்துல மட்டும் பார்த்தோம்னா 3 சமயம் வளர்ந்திருக்கு. 80.23 lakh crores ரீச் ஆயிருக்கு டிசம்பர் 2025. நம்ம ரிட்டர்ன்ஸ் ஓவர் த லாஸ்ட் 3 to 5 years பார்த்தோம்னா ஸ்மால் கேப் 19 to 22%, மிட் கேப் 21%, ஃப்ளெக்ஸி கேப் 16% கொடுத்திருக்கு. இந்த கேட்டகரிஸ் எல்லாம் கன்சிஸ்டன்டா வருவாய் டெலிவர் பண்ணியிருக்கு. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் உங்களோட growth ஃபேஸ்ல இருக்காங்கன்னு பார்த்து முதலீடு செய்வாங்க, யாரோட செயல்திறன் பெட்டரா இருக்குன்னு பார்த்து முதலீடு செய்வாங்க. பட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அதிகமா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இன்னைக்கோட காணொலியில அந்த மாதிரி 3 பங்குகள் பார்க்க போறோம். டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி such as பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட், பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் HDFC மிட் கேப் ஃபண்ட். இவங்க அவங்களுடைய ஹோல்டிங்ஸை ரீசன்ட் குவார்டர்ல இந்த பங்குகள்ல அதிகம் பண்ணியிருக்காங்க. முதல் பங்கு யதார்த் ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ராமா கேர் சர்வீசஸ். இந்த குவார்டர்ல DII அடிஷனலா 2.31% ஹோல்டிங் எடுத்திருக்காங்க யதார்த் ஹாஸ்பிட்டல்ல. அண்ட் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அவங்களோட ஸ்டேக்கை 1.18% அதிகம் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாக் அதனுடைய IPO இஷ்யூ பிரைஸான 300ல இருந்து ரேலி பண்ணி ஆல் டைம் ஹை 843 rupees அக்டோபர் 2025ல ரீச் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆயிருக்கு 35%. 485 to 505 தான் சப்போர்ட் லெவலா இருக்கு இந்த பங்குக்கு. கடந்த 3 வருடமா கம்பெனியுடைய சேல்ஸ் 32% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 43% அதே சமயத்துல வளர்ந்திருக்கு. வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா யதார்த் ஹாஸ்பிட்டல் 34.89x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டர் மீடியன் அண்ட் பியர்ஸ் விட கம்மி தான். PEG பார்த்தோம்னா 0.81. இது ஹை growth அப்படிங்கறத காட்டுது. இப்போ இந்த நிறுவனத்தோட வணிகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். யதார்த் ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நார்த் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா எந்த இடம்னா டெல்லி NCR ரீஜன்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 37% இந்த நிறுவனத்துடைய வருவாய் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம CGHS சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமோட ரேட் ரிவிஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. செலக்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் யதார்த் ஹாஸ்பிட்டல் இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து வரவங்க, அதுக்கப்புறம் காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் CISல இருந்து வரவங்க, அவங்கள மெடிக்கல் டிராவல் பார்ட்னர்ஷிப்ஸ் மூலமாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய சில கீ மெட்ரிக்ஸா நம்ம இப்ப பார்க்கலாம். FY21ல இருந்து H1 FY26 குள்ள பெட் கெபாசிட்டி 3x வளர்ந்திருக்கு. ஆக்குபென்சி 42% இருந்து 66% வளர்ந்திருக்கு. மெச்சூர் ஹாஸ்பிட்டல்ஸ் 72% ஆக்குபென்சில ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பீரியட்ல ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆக்குபைட் பெட் 21,287 ரூபாயிலிருந்து 32,000 ரூபாயா அதிகமாயிருக்கு. கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். Q2 FY25 and FY26ல ரெவென்யூ 28% வளர்ந்திருக்கு. நியூவர் ஹாஸ்பிட்டல்ஸ் டாப் லைன் சப்போர்ட் பண்ணிருக்கு. 110% year-on-year growth and mature hospitals 19% year-on-year growth கொடுத்திருக்கு. எக்ஸ்பென்சஸும் 32% அதிகமாயிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டியில ஒரு ப்ரெஷர் இருக்கு. EBITDA 18% வளர்ந்திருக்கு. இது கான்ட்ராக்ட் ஆயிருக்கு 200 BPS. பட் லோவர் ஃபினான்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் ஹையர் அதர் இன்கம்னால நெட் ப்ராஃபிட் 33% வளர்ந்திருக்கு 41.3 crores அண்ட் நெட் மார்ஜினும் 60 BPS பெட்டர் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்துடைய growth அவுட்லுக்கை நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் 30% year-on-year ரெவென்யூ growth இருக்கும் FY26ல கொடுத்திருக்காங்க. லாங் டேர்ம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்குபென்சி மெச்சூர் ஹாஸ்பிட்டல்ல இம்ப்ரூவ் ஆ போகுது அண்ட் EBITDA மார்ஜின் 28.5ல இருந்து 29% குள்ள மெயின்டைன் பண்ணலாம்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வளர்ச்சிக்கு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி டபுள் பண்ணும், அதாவது 2500 பெட் அடுத்த 3 to 4 வருஷத்துக்கு அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷனல் சைட்ல பார்த்தோம்னா ARPOB, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆக்குபைட் பெட் 8 to 10% வளரணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இம்பாக்ட் ஆக்ரா ஹாஸ்பிட்டல் Q4ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ARPOB 30,000 ரூபாய் இருக்கும். அதனால குரூப் ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஹையர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேம்ப் அப்போ இருக்கும். ஆக்குபென்சியும் பெட்டர் ஆகும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஆக்ரா ஹாஸ்பிட்டலோட growth outlook என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. % के ऑक्यूपेंसी लेवल्स चल रहे हैं वो ऑपरेटिंग बेड्स पे थोड़े ज्यादा है, बट अगर हम ओवरऑल 250 बेड्स पे बात करें तो हमें ऐसा लगता है कि जो 35% वाली ऑक्यूपेंसी है ये अगले साल से ही 60% के आसपास हो सकती है और फर्दर इसमें अभी और भी ग्रोथ है क्योंकि काफ़ी स्पेशलिटीज़ हैं, सुपर स्पेशलिटीज़ हैं जो अभी इस हॉस्पिटल में उतनी फोकस नहीं करी जा रही थी, तो उसको यथार्थ ब्रांड स्टार्ट करेगा, प्रमोट करेगा और साथ ही हम आगरा में पहली बार रोबोटिक ट्रीटमेंट सर्जरी स्टार्ट कर रहे हैं. आगरा में पहला दा विंची सर्जरी
सर्जिकल रोबोट बहुत जल्दी हम हॉस्पिटल में लगाने जा रहे हैं। साथ ही साथ ऑर्थोपेडिक रोबोट से रोबोटिक नी रिप्लेसमेंट्स भी इस शहर में स्टार्ट होंगे। அடிஷனலா கம்பெனி வந்து ஒரு கேபெக்ஸ் வந்து 1500 crores ஓவர் நெக்ஸ்ட் 4.5 to 5 years சொல்லியிருக்காங்க. இந்த அடிஷனல் ஆக்குபென்சி கைடன்ஸ் பத்தி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு இந்த காணொளி பார்த்துட்டு வந்துருங்க. जो कि इस समय जो स्टार्ट हो चुके हैं उस पे काउंट करें, जो कि ऑलरेडी क्लोज टू 65% है, तो हमें लगता है कि एग्जिस्टिंग बेड्स की जो 65% की ऑक्यूपेंसी है ये क्लोज टू 70% जा सकती है विद इन 1 year। और साथ ही हम काफी और जो बेड्स ऐड कर रहे हैं। கேஷ் ஃப்ளோ அதே சமயத்துல நம்ம பார்த்தோம்னா FY24ல கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் நெகட்டிவா இருந்திருக்கு. ஏன்னா ரிசீவபிள்ஸ்ல இருக்கிற பிரஷர்னால FY25ல CFO வந்து 150 crores ஆயிருக்கு. டிப்ரிசியேஷன் இயரா டபுள் ஆயிருக்கு 57 crores அண்ட் ரிசீவபிள் பிரஷரை ரெடியூஸ் பண்ணிருக்கு. இது கேஷ் ஃப்ளோவை சப்போர்ட் பண்ணிருக்கு. அதே பீரியட்ல CFO பை பேட் ரேஷியோ 1.15x இருந்திருக்கு. H1 FY26ல ரிசீவபிள் பிரஷர் வந்து அதிகமாயிருக்கு. CFO 48.5 crores, CFO பை பேட் ரேஷியோ வந்து கம்மியாயிருக்கு. ஸ்லோவா கேஷ் கன்வர்ஷனை காட்டுது. கீ ரிஸ்க் பார்த்தோம்னா யதார்த் ஹாஸ்பிட்டல் மோஸ்டா நார்த் இந்தியாவில் ஆப்ரேட் பண்றாங்க. 8 out of 9 ஹாஸ்பிட்டல் வந்து டெல்லி NCR ரீஜன்ல தான் இருக்கு. 51% ஆபரேஷன்ஸ் சோலா நோய்டால இருந்து வருது, இல்ல கிரேட்டர் நோய்டால இருந்து வருது. அதனால கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் நிறையவே இருக்கு. ரீசன்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 61.64% இருந்து 55.80% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ முதலீட்டாளர்கள் இதை பார்த்துட்டே இருக்கணும். நம்மளோட பட்டியலில் இரண்டாவது பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி. இந்த குவார்ட்டர்ல மட்டும் DIA அவங்களோட ஹோல்டிங்கை 0.36% அதிகமாயிருக்காங்க அண்ட் பராக் பரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் 1.23% ஸ்டேக் டிசம்பர் குவார்ட்டர்ல அக்வயர் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் அப்புறமா இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை 1543 rupees ஜூலை 2024ல ரீச் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் 30% கரெக்டா இருக்கு. லெவல்ஸ் 923 and 802 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா இருக்கு இந்த பங்குக்கு. கடந்த 3 வருடமா வந்து சேல்ஸ் வந்து 15% CAGR-ம் லாபம் வந்து 47% வளர்ந்திருக்கு. கம்பெனியோட வணிகம் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பிரைவேட் ஷிப்பிங் நிறுவனமா இருக்காங்க. க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட், கேஸ், ட்ரை பல்க் கமாடிட்டிஸ்லாம் இந்தியாவுக்கும் குளோபல் சந்தைக்கும் ஷிப் மூலமா இந்த நிறுவனம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வணிகத்தினுடைய பிசினஸ் நம்ம 2 பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து ஷிப்பிங், இன்னொன்னு வந்து ஆஃப் ஷோர். ஷிப்பிங் செக்மெண்ட்ல கம்பெனி டைரக்டா எண்ட் கஸ்டமர்ஸான எக்ஸான் மொபைல், ரிலையன்ஸ், செவ்ரான் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 69% ரெவென்யூ குளோபல் ஆபரேஷன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த ஆஃப் ஷோர் வணிகம். இது வந்து சப்சிடரி மூலமா ஆப்ரேட் பண்றாங்க. கிரேட் ஷிப் இந்தியா லிமிடெட். இது வந்து ஆஃப் ஷோர் சேவைகள், அதாவது ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் பண்றதுக்கு, ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்ல வந்து ஜாக்கப் ரிக், அதுக்கப்புறம் சப்போர்ட் வெசல், இதெல்லாம் டைரக்டா இல்ல இன்டைரக்டா ONGC கூட சேர்ந்து இந்த நிறுவனம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறுவனத்துடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா Q2 FY26 ரெவென்யூ 8% டிக்ளைன் ஆயிருக்கு. இதே பீரியட்ல கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கெபாசிட்டி வந்து லோவரா இருந்திருக்கு. சில ஓல்டர் ஷிப்ஸ் அவங்க வித்திருக்காங்க. அடிஷனலா ஃப்ரைட் ரேட்ஸ் வந்து ப்ராடக்ட் டேங்கர்ஸ்ல இருந்து வருது அண்ட் இந்த ட்ரை பல்க் செக்மெண்ட்ஸ் வந்து லோவரா இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ டாப் லைன் நல்லாவே இம்பாக்ட் ஆயிருக்கு. கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் வந்து 27% ரெடியூஸ் ஆயிருக்கு. டைரக்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 11% பூஸ்ட் பண்ணிருக்கு அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 1100 BPS பெட்டர் ஆயிருக்கு. லோவர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அப்புறம் ரெடியூஸ் டாக்ஸ் ரேட் வந்து நெட் ப்ராஃபிட் சப்போர்ட் பண்ணிருக்கு. 424 BPS இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெட் மார்ஜினும். பிசினஸ் அவுட்லுக்ல மேனேஜ்மெண்ட் இந்த நிறுவனத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். मैं फोरकास्ट करना मुश्किल है, आपको तो हमसे बेहतर पता है कि ये रोज चेंज हो जाते हैं, लेकिन जो है हमारे शिप्स तो स्पॉट मार्केट पे हैं. मार्केट हाई तो हम लोग स्ट्रॉन्ग रेट्स अर्न करते रहेंगे, प्रॉफिटेबिलिटी बढ़ती रहेगी, कैश फ्लो रहेगी. और अगर मार्केट्स ड्रॉप भी हो जाएं तो हम तो तैयार हैं शिप्स खरीदने के लिए. काफ़ी साल हो गए हमें एक्सपैंड किए हुए, तो हमें तो वो मार्केट्स नीचे आएंगी तो हम तो वैल्यू बाइंग के लिए तैयार रहेंगे, क्योंकि हमारी बैलेंस शीट में तो नेगेटिव नेट डेट है आजकल. बिल्कुल ठीक बात है. तो उसको इन्वेस्ट करने की कोशिश करेंगे. borrowings வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. டோட்டல் borrowings வந்து 3048 crores-ல இருந்து 1254 crores H1 FY26ல கம்மியா இருக்கு. ரிடக்ஷன் லாங் டர்ம்ல பார்க்கலாம் 2408 crores to 799 crores and ஷார்ட் டர்ம்ல 623 crores to 450 crores. கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா CFO வந்து 2808 crores FY24ல ஸ்லைட்டா FY25 விட லோவரா இருந்திருக்கு. பேயபிள்ஸ் பிரஷர்னால 1243 crores வந்து H1 FY26ல அவங்க வந்து ஈட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்டெடி
ஸ்டெடி CFO by PAT ரேஷியோ 1.07x இருந்தது. இது 1.12x, இப்போ 1.14x ஆயிருக்கு. கம்பெனியோட கீ ரிஸ்க் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜான்வரி படி இந்த கம்பெனி வந்து PE 8.9 இருக்கு. இது லோவரா இருக்கு மீடியன் அண்ட் அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா. PEG 0.19 இருக்கு. ஹை growth பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. ரீசன்ட் குவார்டர்ல பார்த்தோம்னா growth ஸ்லோவா இருக்கு அண்ட் ஈவன் நெகட்டிவா இருக்கு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா வேல்யூவேஷன்ல இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங்கோட வாலட்டிலிட்டி ரிஸ்க் வந்து இந்த பிசினஸ்க்கு இருக்கு. 80% ஷிப் வந்து ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது ஷிப் வந்து புக் பண்றாங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல. இது டெய்லி வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஹை ஸ்பாட் எக்ஸ்போஷர் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். கிளியர் கைடன்ஸ் என்ன ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கொடுக்கறதுக்கு. இந்த செட்டப்ல ஒரு ஸ்மால் டிராப் ஃப்ரைட் ரேட்ல இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில இம்பாக்ட் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Q2 FY26ல ப்ராடக்ட் டேங்கர் ரேட்ஸ் வந்து டிக்ளைன் ஆச்சு. சீக்வென்ஷியலா டிராப் இருந்தது நெட் ப்ராஃபிட்ல. இது வந்து கிளியரா இந்த ரிஸ்க் வந்து நமக்கு காட்டுது. தேர்ட் வந்து ஆரோபிந்தோ ஃபார்மா. இந்த குவார்டர்ல DII அவங்களோட ஸ்டேக்கை 0.6% அதிகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் HDFC மிட் கேப் ஃபண்ட் 3.25% டிசம்பர் 2025ல ஹோல்டிங் அக்வயர் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ரேலிக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹை 1592 ரூபீஸ் செப்டம்பர் 2024ல அச்சீவ் பண்ணிச்சு. அப்புறம் 30% கரெக்ட் ஆகி 960 to 1000 ஜோன்ல இருக்கு. இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு இந்த பங்குக்கு. FY23 and FY25குள்ள சேல்ஸ் 1.28x அதிகமாயிருக்கு. மெட்டீரியல் காஸ்ட் 45 to 41% ஆயிருக்கு. இதனால எக்ஸ்பென்ஸ் வந்து 1.19x தான் அதிகமாயிருக்கு. இந்த காஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 1.77x அதிகமாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1.81x அதிகமாயிருக்கு. வேல்யூவேஷன் சைட்ல பார்த்தோம்னா ஜான்வரியில இந்த கம்பெனி வந்து 19x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது லோவர் தென் மீடியனா இருக்கு அண்ட் மெனி ஆஃப் இட்ஸ் பியர்ஸ் ஓட கம்பேர் பண்ணும்போது PEG 2.4 இருக்கு. ரிலேட்டிவ்லி ஹையா இருக்கு. லோவர் growth எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆரோபிந்தோ ஃபார்மா வந்து குளோபல் பார்மசிட்டிக்கல் நிறுவனமா இருக்காங்க. தயாரிப்பு, மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து ஒரு வெர்டிகலி இன்டெகிரேட்டட் மாடல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்டையர் வேல்யூ செயின் API இருந்து ஃபினிஷ் மெடிசன் வரைக்கும் எல்லாமே பண்ணி தரோன்ட்டு. 52% API வந்து இன்ஹவுஸா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் சப்ளை ஸ்டெபிலிட்டி இந்த நிறுவனத்துக்கு கிடைக்குது. இந்த நிறுவனத்துக்கு 30க்கும் மேற்பட்ட தயாரிப்பு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்தியால மட்டும் கிடையாது, பட் போர்ச்சுகல், பிரேசில், சைனா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே. டோட்டல் ஃபார்முலேஷன் கெப்பாசிட்டி வந்து எக்ஸீட் எவ்வளோ ஆகுதுன்னா 60 பில்லியன் டோசஸையும் எக்ஸீட் ஆகுது. USA தான் கம்பெனியோட லார்ஜஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் 44% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இந்த கம்பெனி அதனுடைய மேனுஃபேக்சரிங் பிரசன்ஸை அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. நம்ம குவார்ட்லி ரிசல்ட்டை பார்த்தோம்னா Q2 FY26ல ரெவென்யூ 6% வளர்ந்துருக்கு. US ஃபார்முலேஷன் பேஸ் பிசினஸ்னால யூரோப் அண்ட் growth மார்க்கெட்ஸ் வந்து அவங்களுடைய மொமெண்டமை ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. யூரோப் ரீஜன் 17.8% இயர் ஆன் இயர் growthம், ரெவென்யூ வந்து 2480 crores ரீச் ஆயிருக்கு. ARV அதாவது ஆன்டி ரெட்ரோ வைரல் செக்மெண்ட்ல ரெவென்யூ 68.7% அதிகமாயிருக்கு. 325 crores புது டெண்டர்ஸ் அப்புறம் ஹையர் வால்யூம்ஸ் வந்து கிடைச்சதுனால தான். எக்ஸ்பென்ஸ் சைட்ல பார்த்தோம்னா காஸ்ட் வந்து ரெவென்யூ கூட இன்லைனா இருந்திருக்கு. 6% அதிகமாயிருக்கு. இதனால 7% இயர் ஆன் இயர் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து 20% ஸ்டேபிளா இருந்திருக்கு. பாட்டம் லைன்ல ஹையர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் ரேட் வந்து நெட் ப்ராஃபிட் growth லிமிட் பண்ணிருக்கு 4% Q2 FY26ல. நெட் மார்ஜின் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு 10%. growth அவுட்லுக் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் வந்து டார்கெட் 20 to 21% மார்ஜின் வந்து வச்சிருக்காங்க FY26ல. கம்பெனியோட யூரோப்பியன் பிசினஸ் வந்து ஆன் ட்ராக்ல இருக்கு. 1 பில்லியன் யூரோஸ் ஆனுவல் ரெவென்யூ FY26ல ஈட்ட போறாங்க அண்ட் ஸ்டெடி கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இந்த கீ மார்க்கெட்ல இருந்து. அடிஷனலா சைனா ஃபெசிலிட்டி கிராஜுவலா ஸ்கேல் அப் பண்ண போறாங்க. இதனுடைய டார்கெட் டர்ன் ஓவர் ட்ரிபிள் டிஜிட்டா இருக்கும் அடுத்த 2 to 3 வருடத்துல. கெபெக்ஸ் பிளான் பத்தி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத இந்த காணொளியில பாத்துருங்க. No, we will be doing normal capex, which will be somewhere around maybe around 150 to 200 million, which will be the sustenance capital which we will be incurring it, and the one which we have already committed. See, you have to understand the fact that we are already having more than 30 plants, and some of the plants are we are also increasing the capacity on every plant by about 10 to 15% like that. So that capex will be done. நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்தோம்னா FY25ல பாரோயிங்ஸ் அதிகமாயிருக்கு. பட் H1 FY26ல டிக்ளைன் ஆயிருக்கு ஸ்லைட்டா. ஏன்னா லாங் டர்ம் பாரோயிங்ஸ் ரெடியூஸ் ஆனதுனால. ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. அடிஷனலா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து 17 to 576 crores அதிகமாயிருக்கு. இந்த ட்ரெண்டை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்த்தோம்னா FY24ல CFO வந்து 2435 crores பிரஷர் இருந்திருக்கு ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியில இருந்து. FY25ல கேஷ் ஃப்ளோ வந்து 3925 crores இம்ப்ரூவ் ஆயிருக்கு. H1 FY
FY26ல CFO வந்து 2,885 crores, CFO to PAT ratio 1.72x இருக்கு. ஸ்ட்ராங் கேஷ் கன்வர்ஷன் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. இந்த நிறுவனத்துல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் தவிர இன்வென்ட்ரி வந்து 9,808 crores FY24ல இருந்து 11,192 crores H1 FY26ல அதிகமாயிருக்கு. அதே பீரியட்ல இன்வென்ட்ரி டு சேல்ஸ் ரேஷியோவும் 33.8ல இருந்து 34.4% அதிகமாயிருக்கு. இன்வென்ட்ரி டேஸும் 284ல இருந்து 310 டேஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் growth கம்மியா இருக்குன்னு காட்டுது. இந்த ட்ரெண்ட் வந்து டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இருக்கு அண்ட் ரைசிங் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிட்டி வந்து ஃபியூச்சர் மார்ஜின்ஸ்ல பிரஷர் போட வாய்ப்பு இருக்கு அண்ட் கேஷ் ஃப்ளோல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்கிறத காட்டுது. அடிஷனலா இந்த நிறுவனம் 44% அவங்களுடைய மூலதன பொருளை சைனால இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்கல் சப்ளை செயின் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்களுடைய தயாரிப்பு அண்ட் விற்பனையில ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கோட காணொலியில நம்ம 3 பங்குகளை பிரேக் டவுன் பண்ணி பார்த்திருக்கோம். ஒவ்வொன்னோட பிசினஸ் என்ன மாடல்ல பண்றாங்க, growth driver என்ன, ரிஸ்க் என்னங்கிறதை பார்த்திருக்கோம். இந்த 3 நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேல்யூவேஷன் பிடிச்சதா, ஃபண்டமெண்டல்ஸ் பிடிச்சதா, இல்ல growth அவுட்லுக் பிடிச்சதா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் இலக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு அது பொறுத்து நீங்க முதலீடு செஞ்சுக்கணும். இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.